திருப்பாடல்கள். சங்கீதம் 3. ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர்! என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர்! கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம். நீரே என் மாட்சி. என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் 10,000 பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே, எழுந்தருளும். என் கடவுளே, என்னை மீட்டருளும். என் எதிரிகள் அனைவரையும் கன்னத்தில் அறையும். பொல்லாரின் பல்லை உடையும். விடுதலை அளிப்பவர். இந்த சங்கீதத்தின் அடிப்படையில் அப்பா நம்ம கூட என்ன பேசுகிறாங்க பாருங்க. உரத்த குரலில் நீங்கள் தேவனை நோக்கி மன்றாடணுமா. அவருடைய திருமலையிலிருந்து உங்களுக்கு மீட்பை கொடுப்பாரா, விடுதலையை கொடுப்பாரா. திருமலைன்னா என்னது? சியோன்ல இருந்து. படுத்துறங்கினாலும் விழித்தெழுந்தாலும் அவர் மட்டும்தான் நம்மளுடைய கேடயம். அவர் மட்டும்தான் நம்மளோட அடைக்கலம். 10,000கணக்கான பகைவர்கள் சூழ்ந்தாலும் பயப்படாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் குடும்பம் உங்களை அடிக்குதா, வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பிரச்சனையா, பயப்படாதீங்க. அவர் தான் உங்கள் ஆதரவு. ஆதரவுனா நம்ம சொல்லுவாங்க தானே, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி தானே ஓட்டு கேட்டு வராங்க. நீங்கள் யாருக்கு இங்கே ஆதரவு கொடுக்குறீங்க? ஏசப்பாவுக்கு ஆதரவு கொடுக்கீங்களா? இல்லை உங்கள் கணவன் மேலே உங்கள் ஆதரவா, உங்கள் மனைவி மேலே உங்கள் ஆதரவா, உங்கள் பிள்ளைகள் மேலேயா? நீங்கள் யார் பக்கம் ஆதரவாக இருக்கீங்க? என் ஹஸ்பண்டா, அவர் பயங்கர திறமைசாலிங்க, அவருக்கு இருக்கிற நாலேஜுக்கு இதெல்லாம் அப்படி ஸ்மூத்தாக முடிச்சிருவார், அங்கே தான் அடி விழும். என் மனைவி, அவள் ரொம்ப திறமைசாலி, அவள் சூப்பராக வீட்டை நிர்வாகம் பண்ணுவா, பிள்ளைகளை பார்ப்பா, அங்கே சாத்தான் வந்து உள்ள நுழைவான். நானுங்கிற எந்த இடத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. தேவனே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அப்போனா இந்த சங்கீதத்தில் உள்ள 3வது வசனத்தின்படியாக தேவன் உங்களை காப்பார், உங்களுக்கு மாற்றி கொடுப்பார், உங்களை தலை நிமிரச் செய்வார். சங்கீதத்தை தியானிச்சிட்டோம். ஆசீர்வாதத்துக்காக வெயிட் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.